ஒரு சிறிய தகவல். இன்றைய காலகட்டம் அல்ல, போன காலகட்டத்திலும் சரி, இன்றைய காலகட்டத்திலும் சரி, வரும் காலகட்டத்திலும் சரி, ஒருவனுக்கு தொந்தரவுகள் எங்கு இருந்து தொடங்கும் என்றால், ஒன்று அவனுடைய பாஸ் அவரிடமிருந்து தொடங்கும், அல்லது அவனுடைய உறவுகள் மாமன் மச்சான் அல்லது அண்ணன் தம்பி அக்கால் தங்கை இவர்களிடமிருந்து தான் தொடங்கும். இதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன ஸ்டோரி. என்ன அப்படின்னா, ஒருத்தர் இருந்தார். அவர் எப்பயும் போல் தன்னுடைய ஃபேக்ட்ரியில் நல்லா தன்னுடைய பணியை செய்கிறாரு. அது மற்றவங்களுக்கு பிடிக்கல. எப்பயும் போல் இவரை கொஞ்சம் தொந்தரவு பண்ணணும் அப்படின்னாக்கா அங்கே இருக்கிறவங்களால முடியல. அப்போ இவரை விட கொஞ்சம் வலிமை வாய்ந்தவங்களால மட்டும்தான் இவரை தொந்தரவு பண்ண முடியும்னு கெஸ் பண்ணுறாங்க. அப்படி கெஸ் பண்ணும்போது அவனுடைய மச்சான் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருக்கார். அப்போ அவருடைய வாழ்க்கையில் நம்ம குறுக்கிட்டா அவர் என்ன நினைப்பார்னா, தன்னுடைய மச்சான் மூலமாக தான் தொந்தரவு வருதுன்னு நினைத்து தன்னுடைய மச்சானை தொந்தரவு பண்ணுவார். அதாவது அந்த ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவரை அப்படி தொந்தரவு பண்ணும்போது இருவருமே தொந்தரவு ஆவார்கள். நாம் நன்றாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுபோன்று தன்னுடைய அந்த பேராசிரியருக்கு கொஞ்சம் தொந்தரவு தராங்க. அவரும் தவறுதலாக தனது மச்சான் மூலமாக அந்த தொந்தரவுகள் வருகிறதா என்று நினைத்து அவருக்கு தொந்தரவு செய்ய ஆரம்பிக்கிறார். ஆக கதையினோட கருத்து என்னவென்றால், நான் கதையின் முன் கூறியது போல் ஒருவருக்கு தொந்தரவு எவ்வாறு வருகிறது என்றால், தொழில் போட்டி 1, 2வது பணப்போட்டி 2, 3வது உறவினர்கள். உறவினர்கள் மற்றும் தொழில் போட்டி இவர்களால் மட்டும்தான் நமக்கு தொந்தரவு வரும். ஆகையால் இந்த வாழ்க்கையானது பிறப்பு இறப்பு இந்த இருவருக்குள் ஏகப்பட்ட சூழ்ச்சி, போட்டி, பொறாமை, வஞ்சகம் நிறைந்தது தான் இந்த உலகம். இதையெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ளாமல் சரியான நமது வேலையை மட்டும் செய்து வர வேண்டும். அதுபோன்று நமக்கு யாராவது தொந்தரவு தந்தால் அதை சரியான ஆட்களை கண்டுபிடித்து அவரிடம் போய் இவ்வாறு நீங்கள் செய்யாதீர்கள் என்றெல்லாம் கூடிக்கொண்டிருக்காதீர்கள். அவருக்கு முடிந்தால் ஒரு டீ வாங்கி கொடுங்கள். மீண்டும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நமக்கு யார் மூலமாக தொந்தரவு வரும் என்றால், ஒன்று நமது பாஸ், இன்னொன்று நமது மாமன் மச்சான். அந்த மாமன் மச்சான் மூலம் எவ்வாறு வரும் என்றால் அது நமது பாஸ் தான். நன்றி, வணக்கம்.